ஹாய், இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு புடலங்காய் தொக்கு தான் செஞ்சிருந்தேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு இந்த மாதிரி புடலங்காவை நல்லா தோல் சீவி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது மசாலாவுக்கு தேவையானதை நம்ம வந்து வறுத்தரலாம். அதுக்கு ஒரு கடாயில் கடலப்பருப்பு கொஞ்சம், ஒரு 5 பல் பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வத்தல், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கருகிராமல் நல்லா வறுத்து எடுத்துட்டு அது வந்து ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம், இதுவும் போட்டு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். வதக்கிட்டு ஒரு வத்தல் மட்டும் கிள்ளி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி மட்டும் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தக்காளியும் அது கூட போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காவையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு புடலங்காய் ஆட் பண்ண உடனே கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலப்பருப்பு இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேகட்டும். நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது சாதத்தில் பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.